இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாதுன்னா முணுமுணுத்துட்டே கேட்கல, முணுமுணுத்துட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவரே என் வாயின் வார்த்தைகள் என்னவா இருப்பதாகன்னா சுருக்கமாக இருப்பதாக. எல்லாரும் பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்கள் வாயின் வார்த்தைகள். ஒன் வேர்ட் கொஸ்டினுக்கு எஸ்ஏ கொஸ்டின் எழுதிட்டு இருப்பாங்க நிறைய பேர். கேட்டிருக்கிறது என்ன கொஸ்டின்? கேட்டிருக்கிறது ஒரு வரியில் விட எழுதுக. ஆனால் நம்ம நிறைய பேர் என்ன எழுதிட்டு இருப்போம் தெரியுமா? ஆமாம், பெரிய பேராகிராஃப் பக்கம் பக்கமாக எழுதிட்டு உட்காந்துருப்போம். அது வேண்டியதில்லை. பதில் என்ன சொன்னால் போதும். வீடு கட்டுறீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம், அவ்வளோதான். அதோட கேட்கல, அதோட முடிச்சிட வேண்டியது நம்முடைய கடமை. ஆமாங்க, ஒரு இடம் இருந்துச்சுங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிங்க வாங்கினங்க, வாங்கிட்டு பணம் இப்போ தாங்க கட்டி முடிச்சுட்டு திடீர்னு இப்போ ஒரு 3 லட்சம் ரூபா வந்துச்சுங்க. சரி வீடு கட்டலான்னு நினச்சிட்டேங்க, ஒரு லோன் அப்ளை பண்ணாங்க, அதுக்கு இவரை பேசினாங்க, அப்படி பண்ணாங்க, இப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, முடியுமா முடியலையான்னு தெரியாது இல்லைங்க. யார் கேட்டா? இல்லை யார் கேட்டா? இவ்வளவு விளக்கத்தையும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் எதுக்கு அவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க? வேண்டாம், அப்படி வேண்டாம். இல்லை அவங்க தப்பு, எதுக்கு தப்பா நினைக்கிறாங்க? நினைச்சா நினைச்சிட்டு போட்டுமே. அப்போ எல்லாவற்றிலையும் சிலர் என்ன பண்ணாங்கன்னா உங்க வாயில் உள்ள வார்த்தையை பிடுங்கிறதுக்கு பார்ப்பாங்க, உங்கள்கிட்ட போட்டு கேட்பாங்க, போட்டு வாங்குவாங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு கூட நினைப்பாங்க. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா எதுவும் வேண்டாம். அதுக்காக நம்ம ஞானமா இருக்கிறோம் அப்படின்னு அதுக்கு சொல்ல வரல. அவசியம் இல்லாத ஒரு காரியத்தை நம்ம செய்ய வேண்டியதில்ல. என்னைக்காவது ஒரு நாள் அதுவே நமக்கு என்னவா மாறிடும் அப்படின்னா நமக்கு ரொம்ப எதிர்ப்பாய் மாறிவிடும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவேளை இதுவரைக்கும் அதுல பழகல அப்படின்னு சொன்னா உங்களுடைய மெச்சூர்ட் என்ன அப்படின்னா நீங்க பழகுங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். உடைய வாழ்க்கையில் உள்ள பாதிக்கணக்கான பிரச்சனைகளை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ரொம்ப அழகா எதிர்கொள்வீர்கள். கைகளை அசைத்து ஆமேன்னு சொல்லுங்கள். ஹலோ, நீங்களும் கேள்விப்பட்டீங்களான்னு கேட்கக்கூடாது. கேள்விப்பட்டீங்களான்னு உங்களை பார்த்து கேட்குறவங்களையும் விட்டு ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். குறை பேசுறவங்களுக்கு மட்டும் தண்டனை கிடையாது, குறை பேசுறவங்களோட கேட்கல சேர்றவங்களுக்கும் ஆபத்து தான். என்ன அப்படின்னா துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் கேட்கல, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அப்படின்னு சொன்னா ஒருத்தங்க பரியாசம் பண்றாங்க, நான் பேசல அப்படின்றதுக்காக நீ நீதிமான் ஆக முடியாது. நீ அங்க அவைலபிளா இருந்த இல்லப்பா. அதான் சொன்னேன்ல, திருடனை பிடிக்கும் போது திருடனை மட்டும் இல்ல கூட இருக்கணும் சேர்த்து தான் கூட்டு போவாங்க. அதனால அவங்க பேசுகிற இடத்துல கூட நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா உட்காரவே முடியாது. அவர் கட்டுப்பாட்டின் ஆவியானவர், நம்மளை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறவர். இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்துல கர்த்தர் ஒரு பெரிய ஞானத்தை கொடுக்க போறாரு, பெரிய கிருபையை கொடுக்க போறாரு. ஆண்டவரே, இந்த மாதிரி சின்ன தவறுகளிலிருந்து கர்த்தர் எங்களை கிருபையாய் விலக்கி மீட்டுக் கொள்ளுகிற ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா.